நிதிச் சந்தை வணிக நிறுவனங்களுக்கு உதவுகிறது. நிதிகளை திரட்டுவதற்கு. மூலதனச் சந்தை என்பது க்கான ஒரு சந்தை ஆகும். நீண்டகால நிதி. முதல்நிலைச் சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் நடைபெறும் ஒரு சந்தையாகும். உடனடியாக. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. மூலதனச் சந்தை ஐ வழங்குவதில்லை. குறுகிய கால நிதி. NSE தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. முதல்நிலைச் சந்தை என்பது பத்திரங்களை அல்லது பிணையங்களை முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தையாகும். முதன்முறை. மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர் ஆவர். மேலே உள்ள அனைத்தும். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே ஆகும். இந்திய உடனடி பங்கு மாற்றகம். அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு உடன் அதிக நீர்மைத்தன்மையை வழங்குகிறது. குறைந்த லாபத்தன்மை. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வணிக வங்கி. குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பண சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தாள். வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை என்று அழைக்கலாம். வணிக ரசீது சந்தை. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையியலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை என்று குறிப்பிடுகிறோம். வைப்புச் சான்றிதழ்.